ஆற்றங்கரையில் வாழும் ஒரு ஏழை மரவெட்டியாளர் தினமும் மரம் வெட்டி விற்று வாழ்ந்து வருகிறார். ஒரு நாள் ஆற்றங்கரையில் மரம் வெட்டும்போது அவரது கோடாரி தவறி ஆற்றில் விழுகிறது. அது அவரது ஒரே கோடாரி என்பதால் அவர் மிகுந்த வருத்தமடைகிறார். அவரது நேர்மையையும் துக்கத்தையும் பார்த்து ஒரு ஆற்று கடவுள் தோன்றுகிறார். அவர் முதலில் ஒரு தங்க கோடாரியை காட்டி, இது உன்னுடையதா என்று கேட்கிறார். மரவெட்டியாளர் நேர்மையாக, இல்லை, இது என்னுடைய கோடாலி அல்ல என்று பதிலளிக்கிறார். பின்னர் அவர் ஒரு வெள்ளி கோடாரியை காட்டி அதே கேள்வியை கேட்கிறார். அதற்கும் அந்த மரவெட்டி, இல்லை, இது என்னுடையது அல்ல என்று சொல்கிறார். இறுதியாக கடவுள் அவரது இரும்பு கோடாரியை காட்டுகிறார். அதை பார்த்த மரவெட்டியாளர் மகிழ்ச்சியுடன், ஆம், இது என்னுடைய கோடாரிதான் என்று மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்கிறார். அவரது நேர்மையையும் மகிழ்ச்சியையும் பார்த்த ஆற்று கடவுள் 3 கோடாலிகளையும் பரிசாக வழங்குகிறார். இந்த கதை நமக்கு வலியுறுத்துவது நேர்மை எப்போதும் வெகுமதி பெறும் என்பதே.